ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் சைக்காலஜி சேனலில் உங்கள் எல்லாத்தையும் வர வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தமிழ் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணாமல் இருக்கணும் எப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெவல்ஸ் நம்ம அந்த கடந்த இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. எப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரே நாளில் வந்ததில்லை. அது ரொம்ப அந்த ட்ரேடிங்லேயே இருந்து அடிப்பட்டால் மட்டும்தான் அது வரணும் என்னுடைய இது. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜி இண்டிகேட்டர் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்க எத்தனை பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ஏன்னா இந்த சேனலோட நோக்கமே முழுக்க முழுக்க உண்மையை சொல்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு தான் என்னுடைய ஆசையும் கூட. இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் ஸ்கீம் இதை நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் கற்றுக்கிறதுக்கு டைம் கொடுத்தா மட்டும்தான் அதை சம்பாதிக்க முடியும். இல்லை, வாய்ப்பே இல்லை. இதில் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கற்றுக்காத வரைக்கும் உங்களை ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ஏப்ரல் 1 டெலிகிராமில் லைவ் அப்டேட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி இண்டிகேட்டரு இதில் அப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன்பாங்க, ஆர்டர் ஃப்ளோம்பாங்க, இன்ஸ்டியூஷனல் எங்கே பை பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறாம்பாங்க. எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அதில் அப்படியே ஒரு புலி மாதிரி இருந்தால் கூட, ஆனால் அந்த ட்ரேடிங் லைஃப்பில் அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணியே இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தெரியாமல், இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியாமல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரேடிங் லைஃப்பில் வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹை. இது பாருங்கள், ஃபுல்லாக அக்குமுலேஷன், அதாவது சைடுவேஸ் வாங்க. திருப்பி ஹை, இது லோ, திருப்பி லோவர் ஹை, திருப்பி இந்த மாதிரி தான் வரும். இதுதான் ஒரு முறையான ப்ரைஸ் ஆக்ஷன். இது தெரிஞ்சவங்க தோத்ததா சரித்திரமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு இண்டிகேட்டரு, அதாவது இந்த உலகம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உண்மைக்கு மதிப்பு இல்லை, கவர்ச்சிக்கு தான் மதிப்பு. அது நீங்கள் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த உண்மைக்கு என்றைக்குமே இப்போ இருக்கிற உலகத்துல அந்த மதிப்பே கிடையாது. கவர்ச்சி, நீங்க டிவியில பாருங்க, அதுல பாருங்க, இதுல பாருங்க, எல்லாம் ஆடு, திருமண பக்கம்லாம் நம்மளை கவர்ச்சி பண்ணுவாங்க. நம்ம அதில் மதிமைங்க நம்ம அந்த மூளையை செயலில் வச்சிடறோம். இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது நீங்க தெரியாத வரைக்கும் நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி, எந்த இண்டிகேட்டர் சொன்னாலும் நம்ம இதே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சரி, உங்களுக்கு நான் ஒரு இது பண்றேன். என்னுடைய இது சார்ட்டே காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது க்ரூட் ஆயிடு. நான் சொன்னல ஹையர் லோ, ஹையர் லோ. இது பாருங்க, இது கிளியர் பண்ணிடலாம். இது பாருங்க, இது ஒரு ஹைங்களா, இது பிரேக் பண்ணோன்னா இங்க பாருங்க, திருப்பியும் இங்க ஒரு ஹையா, இங்க பாருங்க, இங்க ஒரு ஹையா, இங்க பாருங்க, எவ்வளவு பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை. இப்போ ஒரு ஹை வச்சிருக்கு. இதை உடைச்சாதான் அடுத்து டவுன் ட்ரெண்ட். இப்போ மார்க்கெட்டு ஒருவேளை இந்த லெவலை உடைச்சா மார்க்கெட் இப்படி டவுன் வந்துட்டே இருக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரே நாள்ல மட்டும் 16 to 17% மூவ்மெண்ட் க்ரூட் ஆயில்ல. அதாவது ப்ரீமியம் சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 300 to 500 பாயிண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நானும் ட்ரேடிங் எத்தனையோ நாள் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி க்ரூட் ஆயில்ல பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு அப் ட்ரெண்ட் மட்டும்தான் அப்படியே போயிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா நியூஸ் பேஸ். இது எல்லா நாளும் கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்கிறப்ப நம்ம இந்த ஆப்ஷன் இந்த மாதிரி கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும். அது எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு தெரியாது. நம்ம இப்ப பண்ண வேண்டியது, அந்த டிசிப்ளின் எங்க வரும்னா, ஹையை உடைச்சா இப்ப எந்த இதுக்கு மேல என்ன புது ஹை வைப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. ஹை உடைச்சா ஒரு ட்ரேடு என்ட்ரி, திருப்பி இது உடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், திருப்பி ஹையை உடைச்சா ஒரு ட்ரேடு என்ட்ரி. இப்படிதான் நம்ம ட்ரேட் பண்ணிக்கணுமே தவிர, நாம புதுசா அவன் எங்க ஹை வைப்பான் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி டிசிப்ளினா ட்ரேடு பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பா இது பண்ண முடியும். இது பாருங்க, நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன்.
இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி இது ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி அதாவது வியாழக்கிழமை இங்கிருந்து கிட்டத்தட்ட 24 ஒரு 600 வச்சுக்கோங்க. அவன் எவ்வளோ போயிருக்கான் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 300-400 பாயிண்ட் போயிருக்கான் அன்னைக்கு. ஒரு இது 50 மினிட்ஸ் கேண்டில், 3 2 3 ஒரு 45 மினிட்ஸ்ல அந்த போயிருக்கான். எதுக்காக அன்னைக்கு 300-400 பாயிண்ட் போனா, அது அடுத்தது ஓப்பன் பாருங்க, இங்க வந்து க்ளோஸ், ஓப்பனே வந்து இங்க கேப் டவுனு, திருப்பி வந்து மார்க்கெட் பாருங்க அந்த அந்த லோ உடைச்சு கீழே நிக்கிறான். எதுக்காக இப்படி வந்தான்னு யாருக்குமே தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் இன்ஸ்டிடியூஷனல், இதுதான் இன்ஸ்டிடியூஷனல். நாம இத இப்ப நிறைய பேர் வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டிருப்பாங்க. அதாவது சென்செக்ஸ் வந்து 7 ரூபால இருந்து 350 ரூபா போச்சு அப்படின்னு நிறைய பேர் போட்டிருப்பாங்க. 10x 15x 10x 15x ப்ராஃபிட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்மளை வந்து கவர்ச்சி பண்றதுக்காக அவங்க மதிமைக்கிற அவங்க வேலை. சரி, சொல்றவங்க எத்தனை பேர் இந்த ட்ரேடு எடுத்தாங்க, எப்படி எடுத்து ப்ராஃபிட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க. யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. சொல்றப்ப ஈஸி, நான் சொல்றப்ப கூட ஈஸி. ஆனா அந்த ட்ரேட்ல என்ட்ரி ஆகிறவங்களுக்கு தான் அதோட எமோஷனல் அந்த இது உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மயங்காதீங்க. ஓகே, இது நாமளும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நாம கத்துக்கிட்டோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேளுங்க. நாம கத்துக்கிட்டு பண்றோமா கேட்டுங்க. ஹையர்ல உடைச்சா அந்த மாதிரி ட்ரேட் என்ட்ரி பண்ண, அதுதான் டிசிப்ளின். பிரைஸ் ஆக்ஷன், அதுதான் பிரைஸ் ஆக்ஷன். பிரைஸ் ஆக்ஷன் கத்துக்கிட்டவங்க என்னைக்கு தோத்ததா சத்திரமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எத்தனை இண்டிகேட்டர் எத்தனை இது வச்சிருந்தாலும் அதுதான் திருப்பி வந்து அங்கதான் வந்து நீங்க நிப்பீங்க, சுத்தி வந்து அங்கதான் வந்து நிப்பீங்க. இதுதான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்ப நம்ம இதுக்கு போலாம். இப்ப உங்களுக்கு டிசிப்ளினுக்கு இன்னொரு இது சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்க ஒரு 10 ட்ரேடு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்க வந்து 10 ட்ரேடு எடுக்கிறீங்க. 2% எஸ்எல், 4% டார்கெட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா கால்குலேஷன் பார்த்துக்கோங்க. இதுல வந்து 2% எஸ்எல், 4% டார்கெட். அப்ப நீங்க 10 ட்ரேட்ல 6 ட்ரேடு லாஸ் பண்றீங்க. 6 × 2 12%. 4 ட்ரேடு வின் பண்றீங்க. 4 × 4 16%. அதாவது அப்படி பார்த்தா கூட 4% நம்ம ப்ராஃபிட் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் இருப்போம். இப்படி பண்றவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்ஷன் பையிங்ல ஜெயிக்க முடியும். இதுதான் டிசிப்ளின், இதுதான் சைக்காலஜி, எமோஷனல். நீங்க நம்மளுக்கு தேவைங்கிறத மட்டும் பார்த்துட்டு மீதி எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. டெலிகிராம், யூடியூப், அது இதுன்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இது நிற்கவே நிற்காது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பெரிய கடல், இது என்னைக்குமே நிற்காது. அது பாட்டு மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நம்மளுக்கு தேவையில்லை. நாம எவ்வளோக்கு சிம்பிளா வச்சுக்கிறோம். நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின். இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்களே பாருங்க, 6 ட்ரேடு வந்து நம்ம லாஸ் பண்றோம், 2% வைக்கிறோம், 12% ஆச்சு. 4 ட்ரேடு தான் நம்ம வின் பண்றோம். அதாவது 40% தான் நம்ம வின்னிங் ப்ராபபிலிட்டி ஆப்ஷன் பை பத்திரிக்கோம். ஆனா 4% டார்கெட் வைக்கிறோம். 16 பாருங்க, 16%, 12% லாஸ் போகும்போது 4% ப்ராஃபிட். ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணுமே தவிர நம்ம அப்படியே 10,000 ரூபா போட்டு 10,000 ரூபா, 20,000 போட்டு 20,000 ரூபா, 1 லட்சம் போட்டு 5 லட்சம் ரூபா, இதெல்லாம் வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ரொம்ப கம்மி. எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சொல்றவங்க எத்தனை பேர் ட்ரேடிங் பண்றாங்க ஒரு கொஸ்டின் கேளுங்க. நீங்க ட்ரேடிங் பண்றீங்களா கேளுங்க. அவங்க பண்றவங்ககிட்ட நீங்க கத்துக்கோங்க. நான் ட்ரேடிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அந்த எமோஷனல் அந்த இது அவங்க சொல்றவங்களுக்கு ஈஸி சொல்லிடலாம். ஆனா அந்த ட்ரேட் பண்ணிட்டே அதை ஃபாலோ பண்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
இது எத்தனை பேர் உணர்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் டெய்லி சொல்றேன் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன், யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் ப்ராஃபிட் ஸ்கீம் போட்டுருவேன், ஈஸியாக போட்டு நான் உங்களை மயக்கிடுவேன். எனக்கு அந்த தேவை இல்லை, எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை, எனக்கு உண்மையை சொல்லணும்னு தான் சொல்றேன். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்றது தங்க முட்டையிடுற வாத்து, அது எனக்கு நல்லா தெரியும். பட் ஆனா அதை நீங்க இப்படிதான் யூஸ் பண்ணணும், இப்படிதான் யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா லைஃப் லாங் நீங்க யாருக்கிட்டையும் அடிமையா இருக்க வேண்டியதில்லை, வேலைக்கு போக வேண்டியதில்லை. அதாவது நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவு ஈஸியா நம்ம ஒரு கெயின் பண்ணிடலாம், அதாவது ஃபினான்சியல் ஃப்ரீடம் வந்துடலாம். பட் அதுக்கு தேவை டிசிப்ளின், அதுதான் முக்கியம். இந்த மாதிரி எத்தனை பேர் பண்றீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கொண்டு வர்றது அவ்வளோ சீக்கிரம் இல்லை. இப்போ நம்ம சொல்றதெல்லாம் ஈஸி, அதை செயல் வடிவமா கொண்டு வர்றப்ப ஏகப்பட்ட நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அதாவது ஏகப்பட்ட டிராபேக் ஃபேஸ் பண்ணுவோம். சைக்காலஜி லெவல்லையும் வீட்லேயும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம். அதெல்லாம் கடந்து வர்றவங்க தான் இந்த ரேஞ்ச் வருவாங்க. அவங்க தான் இந்த மார்க்கெட்ல சக்சீட் பர்சனாக இப்போ இருக்காங்க. இந்த மாதிரி கடந்து வந்தவங்க மட்டும்தான் இந்த மார்க்கெட்ல இப்போ சக்சீட் பர்சனாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி இது முக்கியமே இல்லை. ஸ்ட்ராட்டஜிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹையை தான்னா மார்க்கெட் மேலே போதும், லோவை தான்னா ஒரு மார்க்கெட் கீழே வருதுன்னு அர்த்தம். அந்த ஹையரோ ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது உடனே நம்ம மக்கள் கேட்பாங்க, 1 மினிட்ல இப்படி வருது, 5 மினிட்ல இப்படி வருது, 50 மினிட்ல இப்படி வருது. ஃப்ரெண்ட்ஸ், இதை சொல்லணும்னா நிறையா உங்களை ஈஸியாக கவர் பண்ணதுக்கு ஏமாத்திடலாம். 1 மினிட்ல இப்படி பார்க்காதீங்க, 50 மினிட்ல இப்படி பாருங்க, அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருந்துக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களா கொஸ்டின் கேளுங்க, ஏன் நம்ம லாஸ் பண்றோம், ஏன் லாஸ் பண்றோம்னு கேட்டு நீங்க போய் அந்த தேடல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ், கண்டிப்பா நீங்க வெற்றி, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா நம்ம தேடுறோமா கிடையாது. யாராவது கால்ஸ் கொடுப்பாங்களா, டிப்ஸ் கொடுப்பாங்களா, நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடணும். அதாவது தப்பா சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நோகாம சாமி அப்படியே இது பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், அது தப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பெரிய தொழில். அதுக்குன்னு இப்ப நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம், அதுக்கு நம்ம இப்படியே பண்ணுவோம், யாராவது சொன்னா நம்ம ஒத்துக்குமா? அப்படி இல்லை, இறங்கி நம்ம வேலை அது மாதிரிதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேடுங்க, தேட உங்களுக்கு கண்டிப்பா வரும். நீங்களும் இந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பா வரீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பா நடக்கும், அதை மறந்துடாதீங்க. அந்த டிசிப்ளின், அந்த எமோஷனல் கண்ட்ரோல் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அது நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க இதுல கண்டிப்பா பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் திருப்பி சொன்னேன், இந்த சேனலோட நோக்கமே உங்களை கவர்றதில்ல, உண்மையை சொல்லணும் தான். இது நீங்க கத்துக்கல, இது என்னால வரவே வராதுன்னா தயவு செய்து ஒதுங்கிடுங்க, நீங்க இந்த பக்கமே வராதிங்க. இது உங்களுக்கு செட் ஆகாது, இது உங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகுது. பல லட்சங்கள், பல ஆயிரங்கள், பல கோடிகள் விட்டுட்டு நீங்க படம் ட்ரேடிங், கேம்லிங் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நினைச்சு பாருங்க, உலகத்துல அத்தனை கம்பெனியும் அந்த ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் தான் இருக்கு. அவங்க கேம்லிங் நினைக்கிறாங்களா? இந்த ஷேர் மார்க்கெட் உலகத்தோட உயிர் நாடின்னு சொல்லுவாங்க. இது உண்மைதானே? அப்படி அவங்க பெரிய பெரிய மில்லியனர்ஸ் எல்லாம் கேம்லிங் நினைச்சதை எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? நம்மளை ஏமாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அதாவது அந்த 10% பீப்புள் உலகத்துல அவங்க மட்டும்தான் இதை அனுபவிக்கணும்னு நம்மள நல்லா ஏமாத்தி வச்சிருக்காங்க. அதாவது ட்ரேடிங்னா கேம்லிங், நீங்க லாஸ் மட்டும்தான் பண்ணுவீங்க, அதை நம்ம மைண்ட்ல நல்லா ஏத்திட்டாங்க. அது நாம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு 10,000 ரூபாய் போடுவோம், 10,000 ரூபாய் காலி என்ன, இது கேம்லிங்ப்பா, இது சூதாட்டம்பா, இது நம்மளுக்கு ஒத்தே வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல எத்தனை பேர் இல்ல இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நாம தான் தப்பு பண்றோம்னு என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம சக்சஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நினைக்கிறவங்க மெதுவா நவுந்து அந்த 10%க்குள்ள கண்டிப்பா ரீச் ஆயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா ரீச் ஆயிடுவாங்க. இப்படிதான் போகணுமே தவிர எடுத்தோடனே வண்டி இப்படி ஒரே நேரா போகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போய் இப்படி இப்படி வந்துதான் போகும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஒரே நேரம் போய் இப்படி எல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்படி நேரா போகாது, இப்படிதான் வரும். இப்படிதான் ட்ரேடிங் லைஃப் இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி அந்த 6 ட்ரேட் 4 ட்ரேட் நான் வச்சுக்கோங்க. அப்படி நடந்தா அது சக்சஸ். அந்த டிசிப்ளின் இருக்கணும், எனக்கு இவ்வளவுதான் லாஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். அதான் நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்க. இது நான் உங்களை கேட்கறது காசு கொடுங்கன்னு நான் கேட்கல. இதை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இது தெரியாம நிறைய லாசஸ் பண்ணி குடும்பத்துல எவ்வளவோ ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸா இருக்கட்டும். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நான் அந்த ஏப்ரல் 1 டெலிகிராம்ல லைவ்ல அப்டேட் பண்றப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு தேவை எனக்கு 500 சப்ஸ்கிரிப்ஷன் வந்தா நான் கண்டிப்பா ஏப்ரல் 1 உங்களுக்கு லைவ்ல சப்போர்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டிசிப்ளினா பண்ணுங்க. நாமளும் இந்த இதுல ஒரு நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு தேவை அந்த டிசிப்ளின், அந்த பேஷன், அந்த பொறுமை. என் லெவல் வந்தா மட்டும்தான் நான் என்ட்ரி. நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன். குதிரைக்கு கடிவாளம் கட்ட மாதிரி கண்ணை கட்டிக்கோங்க. என் செட்டப் வந்துச்சா என்ட்ரி, அவ்வளவுதான். இல்லையா நான் வெடி பார்த்துட்டே இருக்கேன். எல்லாம் லட்ச ரூபா போட்டோம், கோடி ரூபா போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் என்ன உண்மையா என்னன்னு தெரியாது. ஃபேக்கா இப்போ நிறைய பண்ணலாம். அதை நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிசிப்ளினா பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். டெய்லி அப்டேட்ஸ் நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். லெவல்ஸ் அப்டேட் பண்ணுறேன். ஃபோக்கஸாக பண்ணுங்க. நம்ம லெவல்ஸ் திருப்பி போய் பாருங்க. எப்படி கொடுத்துருக்கோம், என்ன கொடுத்துருக்கோம், என்ன நம்ம கொடுத்தது நடந்திருக்குன்னு போய் பாருங்க. எக்ஸாக்டா இல்லைனாலும் நடந்திருக்கு. அது உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணுங்க. நிறைய போய் ரீச் ஆகட்டும். நம்மளால நான் திருப்பி சொல்ற ஒரு இதுதான், நம்மளால ஒரு 4 குடும்பம் சேவ் ஆச்சுன்னா அது நம்மளுக்கு பெருமை தானே, சந்தோஷம் தானே. போதும் ஃப்ரெண்ட்ஸ். நாம அடிப்பட்டது நாமளா இருக்கட்டும். அவங்க ஏன் எப்பாவும் அவங்களாவது கொஞ்சம் நிம்மதியா, வாழ்க்கை நிம்மதியா இருக்கட்டும். இது ஒத்து வரலையா வேற தொழில் போய் பார்க்கட்டும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.